வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை பார்ட் டவுன் அருகே ஒரு அருமையான ஒரு வீடு இல்ல, 2 வீடுங்க. ஒரு வீடு ஃபினிஷ் ஆயிருச்சு. ஒரு வீடு வந்து ஃபினிஷ் ஆகுற கண்டிஷன்ல இருக்கு. கிழக்கு பார்த்த வீடு. ஒரு 2 1/4 சென்ட்டுலங்க இந்த வீடு வந்து ஒவ்வொரு வீடுங்க. தனித்தனியா 2 1/4 சென்ட். 2 வீடு சேர்த்து 2 1/4 சென்ட்ன்னு நெனச்சிராதீங்க. பார்த்தீங்கன்னாங்க, இந்த மாரி 2 1/4 சென்ட்ல ஒரு 1900 சதுரடிங்க. உள்கட்டுமானத்துல டியூப்ளெக்ஸ் வீடா அமைஞ்சிருக்குங்க. 3 பிஹெச் வீடு. ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. இந்த வீடு 2 வீடுமே. பாருங்க, ஒரு 30 அடி ரோட்ல ஒண்டர்ஃபுல்லா வருதுங்க. இந்த மாரி அருமையா இருக்கு லொகேஷன். பார்ட் 1 அருகிலேயே இந்த வீடு 2 வீடுமே இருக்கு. ஆ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 85,00,000 கோட் பண்றாங்க. கிழக்கு பார்த்த வீடாவே இருக்குங்க. பாருங்க, நல்லா இருக்குங்களா வெளியில? இந்த மாரி வருதுங்க. பார்த்தீங்களா? தெரியுதா? 2 வீடுமே வந்து சேலுங்க. அ அ இந்த வீடு பாருங்க. 85,00,000 கோட் பண்றாங்க. பேசிக்கலாங்க. நெகோசியபிள். ரேட் வந்து பேசிக்கலாம். அ கார் பார்க்கிங் முன்னாடி நிப்பாட்டலாம். ஏத்தி நிப்பாட்டலாம். வாங்க பார்த்துருவோம். இந்த மாரி வருது. பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாவே இருக்கு. இப்படியே உள்ள வர்றோம். பாருங்க, மேலேலாம் நல்லா இருக்குங்க. ஒரு அருமையான பார்க்கிங் ஏரியாவா இருக்கு. வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த டியூப்ல தண்ணி அடுத்த வீட்டுக்கு கொண்டு போறாங்க. கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சேஃப்டி கேட் இந்த மாதிரி வந்துடுது. வீட்டை சுற்றி ஒரு 1.5 அடி இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த டோரு இப்படி வெளியில் போகலாம். அது வெளியில் செங்கல் வச்சுருக்காங்க. இப்படி வெளியில் வந்தோம்னா இந்த மாதிரி வெளியில் சைடில் இப்படி வருது. பக்கத்தில் வீடு கட்டிட்டாங்கன்னா நம்ம இந்த சந்துக்குள்ளே போய்க்கலாம். அதுக்காக இந்த டோரு முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. சேஃப்டி கேட்டு இந்த மாதிரி அழகாக இருக்குங்க. பாருங்க, உள்ள வந்து டோர் பாருங்க, ஒரு ஒண்டர்ஃபுல் தேக்கு மர டோரு அருமையாக பாலிஷ் பண்ணி நல்லா நேர்த்தியாக வச்சுருக்குறாங்க. பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? தேக்கு மர டோரு அருமையாக இருக்குங்க, அழகாக இருக்கு. இந்த டோரை இப்படி எடுத்துருவோம். பாருங்க, இப்படி வருதுங்க. அந்த வீட்டினுடைய கதவுகள் அழகாவே இருக்கு. உள்ள வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே ஒரு 200 சதுரடி இருக்கக்கூடிய ஹாலை நம்ம பார்க்குறோம். அது நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கு. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. மேலே எரியக்கூடிய அந்த மின் விளக்குகளுடைய ஒளி வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த டைலில். அதை நம்ம பார்க்குறோம். டிவி ஷோகேஸ் எல்லாம் அழகாக இருக்குது. அப்படியே ஸ்டெப்ஸ் மேலே ஏறுது. பாருங்க, இன்னும் கூட அதில் வேலைகள் இருக்குது. அந்த ரேம்பில் வந்து அந்த ஹேண்ட் ரயிலில் வந்து வேலைகள் இருக்கும் போல். இங்கனக்குள்ள ஒரு போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் வேலைகள் ஃபுல்லாகவே இன்னும் நிறைவடையலை. இருந்தாலும் பாருங்கள், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அழகாக இருக்குது. டியூப்லெக்ஸ் மெத்தட் வீடு இது வந்து. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அழகு செடி இந்த மாதிரி வருது. இதுல லைட் எல்லாம் எரியும். பாருங்க, நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி வருது. மேலே ஃபால் சீலிங், ஃபேனு எல்லாமே வந்துடுது. ஏசி முதற்கொண்டு இந்த வீட்டில் வந்துடும். கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கு. ஒரு 10க்கு 10 அளவில் இருக்கக்கூடிய கிச்சன், மாடுலர் கிச்சன். கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க, அழகா இருக்கு. ஆர்ஓ சிஸ்டம், மாடுலர் சிம்னி எல்லாம் வந்துடுது. மேலே லாஃப்ட் கபோர்டு, செல்ஃப் கபோர்டு எல்லாம் அழகா இருக்குது. இந்த இடத்துல டைனிங் ஹால் மாதிரி இருக்கிறதுக்காக இந்த லேம்ப் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஹாலு. இந்த இடம் இதுலேயும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் கிரானைட் டேபிள் பெருசாக போட்டிருக்கிறாங்க. இந்த இடம் வந்து பாருங்க, மல்டி பர்பஸ் ஏரியா. இது வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா. இதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அட்டாச்சு லெட்டின் பாத்ரூமோட வந்துடுது இந்த பெட்ரூமு. இதில் பெட் இனிமேல் போட்டு கொடுத்துருவாங்க. மேலே ஃபேன் வந்துருச்சு. ஏசிக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, பைப் லைன் கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு. விளக்குகளுடைய வெளிச்சத்துல ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இந்த வீட்டில் நிறைய எடுத்து காட்டலாங்க. அந்த அளவுக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு. 85 லட்சம் தான் சொல்றாங்க. நெகோசியபிள்ங்க. ரேட் வந்து நெகோசியபிள், பேசிக்கலாம். அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இதை உங்களுக்கு காட்டுங்க. இந்த மாதிரி வருது. மேல எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடி. ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே மாடிக்கு போயிடும். கீழே ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். மாடியில் ஒரு பெட்ரூம். ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்ல கிரானிக்ல அழகா நேர்த்தியா இருக்கு. இங்க ஒரு ஜெட் கிளியர் லேம்ப் கொடுத்துருக்காங்க.
இது வந்து 2, 4, 6, 8, 10, 11, 8, 120 சதுரடி வரக்கூடிய இந்த ஹாலை பார்க்குறோம். நல்லா இருக்கு. டிவி ஷோகேஸ் எல்லாமே அழகா இருக்கு. இந்த மாதிரி டியூப்ளெக்ஸ் மெத்தடா வருதுங்க இந்த வீடு. இங்க பாருங்க, இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. எப்படி பார்த்தாலும் இது 150 சதுரடி 160 சதுரடி குறையாது. 85 லட்சத்துல இவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வீடா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் இருக்கு. அட்டாச் இன்டீரியர் பாத்ரூம். இதுல பாருங்க, தெரியுதுங்களா? டச் ஸ்கிரீன் லைட்டு ஆஃபர். இது வந்து பால்கனிக்கு வந்து வழி. நல்லா இருக்கலாம் பால்கனி. பாருங்க, இந்த மாதிரி வருதுங்க. செம்ம காற்றோட்டம், நல்லா இருக்கு. இதுல என்ன வேலைப்பாடுகள் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்டர்ஃபுல் லொகேஷன். பாருங்க, நல்லா இருக்குங்களா? நேர்ல வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடு டெஃபினட்டா பிடிக்குங்க. நல்லா இருக்குங்க. பால்கனிலாம் அழகா இருக்கு. பட்ஜெட்டும் கம்மியா இருக்கு. சும்மா காத்து பின்னு பின்னு பின்னி எடுக்குது. இங்க இன்னொரு பெட்ரூமு. இதுவுமே 150 சதுரடி இருக்கும். பாருங்க இப்படி வருது. 3 பெட்ரூமே பெரிய பெட்ரூமாவே இருக்கு. அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் வந்துருது. நல்லா இருக்கு. டைல்லாம் அழகா இருக்குங்க. இருக்கிறது தெரியுதுங்களா? இதுவும் டச் ஸ்கிரீனுங்க. லைட் எரியும் இந்த லைட்ல. இது கிளாஸ்ல, அந்த கண்ணாடியில லைட் எரியும். அழகா இருக்குங்க. எல்லா வேலைப்பாடுகளும் நல்லா இருக்கு. டவல் போடுறதுக்கு அந்த இது இருக்கு, ஹோல்டர் இருக்கு. மாடி வந்து மொட்டை மாடிங்க. ஓப்பன் டெரஸ். அதுலயும் உட்கார்றதுக்கு சிட் அவுட் ஏரியாவெல்லாம் இருக்கு. பாருங்க இப்படி வருது. இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து மாடியில பாத்தீங்கன்னா பூராமே வந்து பாத்தீங்கன்னா கூலிங் டைலுங்க. நல்ல மத்தியானம் வந்து 1 மணிங்க. பாருங்க தெரியுதுங்களா? செப்பல் இல்லாம தான் நிக்கிறேன். நல்லா இருக்குது. 1 மணி வெயில்லையும் செப்பல் போடாம நிக்க முடியுதுன்னா எப்படி நிக்க முடியாது? தட்டோடுலாம் நிக்க முடியாது. பயங்கர ஹீட்ல காலு கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால இது வந்து கூலிங் டைலு. ரொம்ப நிதானமா பாருங்க, அப்படியே நடந்துக்கிட்டே அப்படியே பேசிட்டே இருக்கோமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து சுடாது. அதனால நம்ம வந்து நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆதிகால முறைப்படி நம்ம துவைக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால துவைக்கிறதுக்கு இந்த கல்லை கொடுத்துருக்காங்க. மாடியிலே துவைச்சு நம்ம காய போட்டுக்கலாம். வாஷிங் மிஷின் வேணா வாஷிங் மிஷின் இங்கேயும் வச்சுக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லை தான். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற வேலைப்பளு காரணமா அவங்க எல்லாத்தையும் மிஷின்லேயே போட்டுட்டு இப்படி குழாயை கனெக்ட் பண்ணி விட்டு தண்ணியை பூரா அவுட்லெட் அங்கே ஓடிடும் தண்ணி. அந்த மாதிரி எல்லாம் துவைச்சு இப்படி காய போட்டுக்குருவாங்க. இந்த ஆங்கில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 ஆங்கிலையும் காய போட்டுருவாங்க. நம்மளே நல்லா அடிச்சு பிடிச்சி துவைச்சு காய போட்டோம்னா, அடிச்சு பிடிச்சில அடிச்சு புழிஞ்சு துவைச்சு காய போட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. தேவையில்லாம உடம்புல இருக்க கலோரிஸ் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி நான் முக்கிய போடாம இங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். பாருங்க, இங்க போக பாருங்க, உட்காந்துக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. மத்தியான நேரத்துலயும் சரி, சாயந்தர நேரத்துலயும் சரி, இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்து அப்படியே அழகா இப்படி பார்த்தோம்னா வியூ இப்படி தெரியுங்க அப்படின்னு நான் மொக்கைய போட விரும்பல உங்ககிட்ட. இப்படி உட்காந்தோம்னா நல்லா காற்றோட்டமா இருக்கும். இப்படி காலையிலையும் சாயந்தரமும் வெளியில போனோம்னா, அது வெளியில போய் நடக்கிறத விட இங்கேயே மாடியிலேயே கெயிட் மாதிரி போட்டு, அதாவது 8 மாதிரி போட்டு நடந்தோம்னா, நடந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த கிரானைட் சீட்ல வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த இடத்த அழகா வடிவமைச்சிருக்காரு. இந்த வீட்டை கட்டி வச்சிருக்க அந்த இன்ஜினியர் ரொம்ப ரசனையான ஒரு மனுஷனா இருக்கிறாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. ரைட், ஓகே, சரிங்க. மேற்கொண்டு இந்த வீடை பத்தின தகவல்களுக்கு வீடியோல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேர்ல வாங்க. வந்து இந்த வீட்டை வந்து பாருங்க. இந்த வீட்டையும் பாருங்க, பக்கத்துல இருக்க வீட்டையும் பாருங்க. இந்த வீட்டை விட பக்கத்துல இருக்க வீடு வந்து ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இன்னும் வேலை முடியல, ஃபினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த வீடையும் நம்ம வீடியோ கூடிய சீக்கிரத்துல போட்டுருவோம். சரிங்களா? அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலுங்க, பாண்டிச்சேரி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.